V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யூத் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே யூத்துன்னு விஜய் சார் நடித்த படம் ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வெற்றி படத்தோட டைட்டிலை மறுபடியும் யூஸ் பண்ணுறது இப்போ சமீப காலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி தான் இன்றைக்கி கென் கருணாஸ் கதாநாயகன் நடிக்க யூத் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகிருக்கு. மிகப்பெரிய வெற்றி படமாக மக்கள் இன்றைக்கி தியேட்டரில் எல்லாம் அந்த படத்தை பற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக கென் கருணாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு இடத்த தடம் பதிச்சிட்டாரு அப்படி தான் சொன்னோம். படத்தை அந்தளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. படத்தில் இவர் சிம்போட ரசிகராக இருந்தாலும் இவர் பண்ணுற விஷயங்களெல்லாம் ஒரு தனுஷ் சாயலில் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி சினிமாவில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்து அவரோட பாணியில் இவர் தான் அவருக்கு இணையாக வருவார் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையிலான நான் என்னோடய பதிவை சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தை கருப்பையா சி ராமன் அண்ட் சுலோசனா குமார் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கென்ஸ் அண்ட் கேங் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. பிக்கி கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நாஸ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. நடிகர் அப்படி பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ், அனிஷ்மா, சுராஜ், தேவதர்ஷினி, மீனாட்சி தினேஷ், பிரியாணிகி யாதவ், மணிகண்டன் அப்படின்னு இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா 10வது 11வது 12 படிக்கிற பையன்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அவனுக்கு அப்பா கிட்ட பாசத்தை ஒழுங்காக வெளிப்படுத்த தெரியாது. அப்பாவுக்கு பையன்கிட்ட கோபத்தை ஒழுங்காக வெளிப்படுத்த தெரியாது. ஒரு அப்பா அம்மா ஒரு பையனை எப்படி வளர்க்கணும், நல்லா நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் ஜெயிக்கல, பையனை ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பையன் ஜாலியாக ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு இருக்க பையன் எப்படி மாறினார்? பெற்றோர்கள் அவன் பையன் நினச்ச மாதிரி கொண்டு வந்தாங்களா? பையன் நம்ம நினச்ச மாதிரி லவ் பண்ணாரா? இல்லை வாழ்க்கை மாறுச்சா? என்ன அங்கே அப்படிங்கிறத கதை. ரொம்ப எளிமையான கதை தான். ஒரு பள்ளி பருவத்து காதல் கதை தான். என்றைக்குமே ஒரு பள்ளி பருவமோ கல்லூரி பருவமோ அந்த காதலுங்கிற வார்த்தையை பயன்படுத்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. பல படங்கள் நிரூபிச்சிருக்கு. அதில் இந்த படமும் அந்த வெற்றி பட வரிசையில் நிச்சயமாக இணையும் அப்படிங்கிறது அது மாற்று கருத்தே இல்லை. படத்தை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்குங்க. சுராஜ் அப்படின்றவர் கென் கருணாஸோட அப்பாவை நடிச்சிருக்காரு. மிக பிரமாதமான நடிப்பு. அவங்க மனைவியாக தேவதர்ஷினி, அவங்க எப்போவுமே எந்த படத்தில் பண்ணாலும் அவங்களோட பங்களிப்பு மிக சிறப்பாக பண்ணிடுவாங்க. அதையும் சரியாக பண்ணிட்டாங்க. கென் கருணாஸ் இதுக்கு முன்னாடி சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு வந்தார். ஒரு சின்ன பையன்லேருந்து குழந்தை நட்சத்திரத்துலேருந்து அவர் தொடர்ந்து நம்ம படங்களை பார்த்துட்டு வர்றோம். அசுரன் படத்தில் கூட தனுஷ் பையனை நடிச்சிருப்பார். தனுஷோட அசிஸ்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. ஸோ அந்த அனுபவத்தில் ஏறக்குறையில் இவர் தனுஷ் பாணியில் தான் படமும் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சினிமாவில் இவருக்கான இடம் மறுக்கவே முடியாது. படத்தில் மொத்தம் 3 கதாநாயகியாக இருந்தாலும் 3 கதாநாயகமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைக்காமல் நடிப்பில் நல்லா தேர்ந்திருக்காங்க. 3 பேருமே தமிழ் சினிமாவில் நிச்சயமாக வருவாங்க. இதில் கதாநாயகி வர்றவங்க ஏற்கனவே சிறைப்படத்தில் நடிப்பில் ஏற்கனவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மற்ற 2 நடிகையுமே ஏற்கனவே ஒரு படத்தில் வந்தவங்க தான். ஸோ அடையாளம் தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறனால அவங்களுக்குமே நடிப்பு ரொம்ப எளிதாக வந்தது. எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி பண்ணது ஒரு பெட்டராக இருந்தது. நிச்சயமாக எல்லாருமே இந்த படத்தில் இந்த எல்லா டெக்னீஷியனும் சரி நடிகரும் சரி ஒரு ரவுண்டு நிச்சயமாக வருவாங்க. வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து வரும். ஏன்னா இதில் இயக்குனர் கென் கருணாஸ் இருந்தால் கூட அவர் டைட்டிலில் கென் அண்ட் கேங்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்கணும்னு நம்ம நம்புவோம். பொதுவாக பள்ளி பருவன்றது எல்லாரும் மறக்க முடியாத ஒரு விஷயம், மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வயசில் நமக்கு வாழ்க்கையோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அன்றைக்கி பேரண்ட்ஸு நல்ல சாப்பாடு போட்டு சில காசு எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்களா, பசங்களோட ஜாலியாக இருந்தோமா அப்படியே பொழுது போய்கிட்டு வருவோம். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரே கதாநாயகி 3 பெண்களை லவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் 3 பெண்களை ட்ராவல் பண்ணுற மாதிரி சொல்லி கடைசியில் யாரை பிடிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னால் கூட இந்த படத்தோட இந்த லைன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தி போகும். எல்லாருமே இப்போ நம்ம கல்யாணம் ஆனவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, காலேஜ் போகிறவங்களும் சரி, நம்ம பள்ளி பருவத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு மலரும் நினைவாக அந்த நினைவாக நிச்சயம் வந்துருப்போம். எனக்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது என்னோட மலர் நினைவுகள் வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது பொண்ணுங்க கிட்டலாம் பேசவே முடியாது. ஒரு பொண்ணு ஆம்பளை கிட்ட பேசினாவே ஐயோ பொம்பளை பிள்ளை ஆம்பளை கிட்ட பேசிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற காலத்தில் நாங்களாம் பயணித்தோம். ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் வர்ற மாதிரி நாங்களும் சில பெண்கள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் எங்களுக்கு நினைவில் வந்து போச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே தங்களோட பள்ளி பருவம் நினைவில் போங்கிறது மறுக்க முடியாத உண்மை. படம் உண்மையிலே ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை எவ்வளவு அழகாக சொல்லணுமோ, பெற்றோர்கள் மதிப்பு எவ்வளோ மகத்தானது தெரியும், எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னது
ரொம்ப அழகாக புரியுது. படம் ஃபுல்லாக ஜாலியாக பண்ணாலும் கிளைமேக்ஸில் வந்து அவங்க சொன்ன விதங்கள் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சு போகிற மாதிரி, இதில் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவர்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இந்த கதை வந்ததுனால எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மிகப்பெரிய வெற்றிங்கிறதுல மாற்றுக்கிறதுல இந்த படத்தில் கதாநாயகன் எவ்வளோக்கெவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கோ அவளுக்கு ஈக்குவலாக இசை ஜி பிரகாஷ் வந்து மிரட்டுகிற ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் படத்தோட பலம், கதையோட பலமும் நாயகனோட நடிப்பும் இசையோட பங்களிப்பும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. நிச்சயம் அந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது தெரியல. கென் கருணாஸ் வந்து இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு உச்சமான இடம் பெறுவார். அவங்க அப்பா கருணாஸ் நமக்கு தெரியும். ஒரு லொடுக்கு பாண்டின்னு பாலாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். சினிமாவில் மெல்ல மெல்ல வந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்த எல்லா நடிகர்களும் நடிச்சுட்டு அரசியல்வாதியும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவங்க அம்மா வந்து சினிமாவில் ஒரு பின்னணி பாடகியாக வந்து அவங்களும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மக்கள்கிட்ட கலைப்பயணத்தில் பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இத்தனை வருஷம் போராட்டத்தை இவர் ஒரே படத்தில் தூக்கி எங்கேயோ போய் நிப்பாட்டாரு. ஒரு பேரண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து பையனுக்காண்டி போராட ஒரு தகப்பன் தந்தையாக நடித்தவங்களை தாண்டி நம்ம பையன் படத்தில் மிகப்பெரிய ஜெயிச்சு நம்மளை தாண்டி மிகப்பெரிய பேர் எடுத்துட்டான்னு சொல்லி உண்மையிலே பெற்றவங்க ரொம்ப பெருமைப்படும் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் அந்த படத்துக்கு விரைவில் வெற்றி விழா கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு இந்த படம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை கொண்டு சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சந்தோஷத்துக்குரிய விஷயம். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து நம்மளும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடி நம்மகிட்ட பகிர்ந்துக்கோங்க.